பல்ல தேக்கும்போது கண்ணாடி பார்த்துக்கிட்டே ஊரை திருத்த ஒரு திட்டம் தீட்டினா. துவச்சு வந்த சட்டை முதுகுள் மாட்டும் முன்னே அந்த உணர்ச்சியை தூக்கி வீசினா. கச 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 சூட்டுல நச 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 ரோட்டுல ஒரு வேளையா வேலைக்கு போய் சேர்ந்தா. 8 மணி நேர கணக்குல பெரும்பாலும் அசராம அழுங்கி குலுங்கி வீட்டுக்கு வந்தா. தலகுள்ள சலசலனு சிந்தனைகள் ஓட அந்த ஓட்டத்தை நிறுத்த தொலைக்காட்சியை போட. ஹே சுதந்திரம் ஒரு டப்பா, இந்த 4 செவத்துக்குள்ள நாம வாழ்க்கை வாழ்ந்தா தப்பா. சுதந்திரம் ஒரு டப்பா, இந்த 4 செவத்துக்குள்ள நாம வாழ்க்கை வாழ்ந்தா தப்பா. வாழ்க்கை வாழ்ந்தா தப்பா. தென் சென்னை தமிழ்நாட்டை சென்னையோடு இணைக்கிற முக்கியமான பகுதி. ஒரு அல்ட்ரா மாடர்ன் லைஃப் எப்படி இருக்குன்றத இங்கே தான் பார்க்க முடியும். நவீன வாழ்க்கையோட அத்தனை கொண்டாட்டங்களையும் வாழ்க்கை முறையும் தனக்குள்ளே வச்சிருக்கிற இடம் தான் தென் சென்னை. மரபும் நவீனமும் கலந்த ஒரு வாழ்க்கை இங்கே தான் இருக்குது. தென் சென்னையில் மக்களோட வாழ்க்கை முறைங்கிறது ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. இவ்வளோ பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் மக்கள் இயங்குறத வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. பிரம்மாண்டமான ஷாப்பிங் மால்ஸ், ஹைடெக்கான சினிமா தியேட்டர்ஸ், எலக்ட்ரிக் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின், ஐடி ஹைவே, பெரிய பெரிய மேம்பாலங்கள்னு ஒரு மாநகரத்துக்கே உண்டான அத்தனை அடையாளங்களும் இங்கே தான் இருக்குது. இங்கே யாருக்கும் நின்று பேசுறதுக்கு கூட நேரம் இல்லை. தன்னோட சுக துக்கங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் உறவுகளை வலுப்படுத்திக்கிறதுக்குமான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இங்கே இருக்கிற மக்கள் எறும்புகளை மாதிரி கடினமாக உழைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலேருந்தும் மக்கள் பிழைப்புக்காக வர்ற முக்கியமான இடம் தான் தென் சென்னை. தென் சென்னையில் இருக்கிற மக்களோட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்தோம்னா ஏதோ ஒரு குக்கிராமத்தில் தன்னோட மண்ணையும் மக்களையும் இழந்துட்டு ஒரு கட்டாயத்துக்காக இங்கே வாழ்கிறத பார்க்க முடியும். பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ முண்டி அடிச்சுக்கிட்டு சொந்த ஊருக்கு போகிற லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிற இடம் தான் தென் சென்னை. எழுத்தாளர் அசோகமித்ரன் டி நகரை பற்றின தன்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ரீகால் பண்ணார். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இப்போது அங்கே பேருந்து நிலையம் இருக்குது. அப்போ அது பேருந்து நிலையமாக இல்லை, ஒரு குட்டையாக இருக்கும். பஸ்ஸுகள்லாம் சிவவிஷ்ணு ஆலயம் அங்கே தான் நிறுத்தி வைப்பாங்க. அதில் இந்த குட்டை மேலே இருக்கும். அந்த குட்டை இல்லாத சமயத்தில் அங்கே பொதுக்கூட்டங்கள் நடக்கும். அந்த பொதுக்கூட்டங்களில் எல்லோரும் வந்திருக்காங்க. பெரியார், அண்ணாதுரை, அப்புறம் நம்ம மூகா, அப்புறம் நடிகன், அன்பழகன், சிஆர் வந்திருக்கார், ராஜாஜி வந்திருக்காரு, அப்புறம் காமராஜ் வந்திருக்காரு, முத்துராமலிங்க தேவர் வந்திருக்காரு, மாப்போசி வந்திருக்காரு, அப்புறம் கீதா கஃபே இருக்கும், அப்புறம் பாரத் கஃபேன்னு இருக்கும். இப்போ பாரத் கஃபேலாம் போயிடுது. ஆனால் கீதா கஃபே இருக்குது, சாந்தா பவன். அந்த சாந்தா பவனில் என்ன விசேஷம்னா இட்லிக்கு அவங்க தக்காளி சட்னி தருவாங்க. அங்கே ராஜகுமாரி சினிமான்னு ஒன்று இருந்தது. அது இந்த கிராண்ட் ஸ்வீட்ஸ் இப்போ இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இப்போ அதான் பிக் பஜார்லாம் இருக்க அந்த இடத்துல இருந்தது. அவங்க ஹிந்தி படம் காமிப்பாங்க. ஆவாரான்ற படத்தை நான் அங்கே தான் பார்த்தேன். பின்பக்கத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா படத்தை பார்க்க முடியாது, பாட்டை கேட்கலாம். அந்த பாட்டை கேட்குறதுக்கு அதில் வர பாடல்களை கேட்குறதுக்குன்னு நானும் என் தம்பியுமா அந்த பின்னால் வந்து அந்த சந்தில் நின்றுருப்போம். அது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இருந்தால் 2-3 பாட்டு வரும். ரிச்சி ஸ்ட்ரீட்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு கிளம்பி போனோம். ரிச்சி ஸ்ட்ரீட் ரொம்ப பெரிய வணிகத்தலம். எலக்ட்ரானிக் கடைகள், அதை சர்வீஸ் பண்ணுற தொழிலாளர்கள், வெளிமாநிலேருந்து கூட வரக்கூடிய கஸ்டமர்ஸ்னு எப்போவுமே ஜேன்னு இருக்குது. பிரிட்டிஷ் டைம்லேருந்து ரிச்சி ஸ்ட்ரீட் ரொம்ப பாப்புலர் இருந்தது. ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 4-5 கடை தான் இருந்தது. அப்புறம் யாருமே கிடையாது அந்த டைமில்.
கிராஜுவலாக அந்த மார்க்கெட் இந்த அளவுக்கு டெவலப் ஆகி பக்கத்து சந்தில் இந்த மீரன் சாஹிப் ஸ்ட்ரீட்டு, ஆதிபத்தன் ஸ்ட்ரீட்டு, நரசிங்கபுரம் ஸ்ட்ரீட்டு, வாலஸ் ரோடு, சுவாமி நாயக்கன் ஸ்ட்ரீட்டு, இந்த மாதிரி பக்கத்து ஸ்ட்ரீட்லேருந்து டெவலப் பண்ணி ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு மார்க்கெட். இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. நான் நினைக்கிறேன் இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட்டாக இருக்குது இன்றைக்கி. மோர் தென் 3000 ஷாப்ஸ் மேலே இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. 20-30 இயர்ஸ் பேக் வந்து 5 கடையில் வந்து அப்புறம் நான் வரும்போது 50 கடை இருந்தது. ரிச்சி ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஒவ்வொருவருமே வெவ்வேறு ஊர்கள்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வெரைட்டியாக இருக்காங்க. சிலர் படிச்சிருக்காங்க, சிலர் படிக்காமல் வேலை பார்க்குறாங்க, சில பேர் தன்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் எலக்ட்ரானிக் ஃபீல்டு மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டை வேலை பார்க்குறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருமே வெரைட்டியாக இருக்காங்க. இங்கே வேலை பார்க்குற ஒவ்வொரு தொழிலாளருக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. சொந்த ஊர் திருவண்ணாமலை, அங்கேருந்து சென்னைக்கு வந்து ஆயிடுச்சு ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. நான் பிறந்தது எல்லாம் சென்னையில் தான். சின்ன வயசுலேருந்து இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டுனால் ரொம்ப ஆசை. அதான் இந்த சின்ன சின்ன ஐட்டம் எல்இடி பல்ப்ஸு, மோட்டர்ஸ், இதெல்லாம் வந்து அப்போவே சின்ன வயசுலேயே கொஞ்சம் அதிகமாக ஈடுபடுறதில்ல. இல்லை பேட்ரி வச்சு நோண்டிகிட்ருப்பேன். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி எலக்ட்ரானிக் ஃபீல்டில் எங்கள் அண்ணன் தான் கொண்டு வந்து விட்டார். அவர் மின்ட்டில் கடை வச்சுருக்காரு, தீன் எலக்ட்ரானிக்ஸ்னு சர்வீஸ் சென்ட்ரு. அது மூலியமாக தான் எங்கள் ஓனர் தெரியும் அவருக்கு. அவர் தான் கொண்டு வந்து விட்டு போனாருங்க. அது வந்து நான் வந்து 7 வருஷம் ஆகிடுச்சு. ரிச்சி ஸ்ட்ரீட்லன்ட்டு இல்லை சார், தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி எல்லா ஸ்டேட்டில் ஆளுங்களும் இருக்காங்க. பட் தொழில்னாக்கா எல்லாருக்கும் வந்து ஒரு ஈக்குவல் தான். நான் ஒரு 10 வருஷம் கார்பரேட் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்தேன். சதர்லேண்ட், சிஃபி, பெரிய பெரிய கம்பெனியில். தென் ஒன் ஃபைன் டே பிஸ்னஸ் பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ எல்லாமே விட்டுட்டு வீட்டில் ஒரு சின்னதாக கடை ஆரம்பித்தேன், கம்ப்யூட்டர் சர்வீஸ்னு. அங்கே ஒரு 1.5 வருஷம் பண்ணேன். பிஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டேன். தென் கஸ்டமர் ஃப்ளோ கம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணணுன்னு யோசித்தேன். ஸோ மார்க்கெட்டில் ஃபுட்ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 25,000 பேர் மினிமம் வராங்க. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், ஓகே மார்க்கெட்டில் ஒரு கடை போட்டால் நம்மளுக்கு வந்து அதிகமாக கஸ்டமர் வருவாங்க, பிஸ்னஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மார்க்கெட்டில் இந்த ஆஃபீஸ் பிடிச்சோம். இந்த ஆஃபீஸ் 16 மந்த்ஸாக இருக்குது, 16 மாதமாக இருக்குது. பிஸ்னஸ் சூப்பராக போகுது. கிட்டத்தட்ட ஒரு குட்டி தென்சென்னைன்னு சொல்கிற அளவுக்கு பல்வேறு பகுதியில் இருக்கிற மக்களை ரிச்சி ஸ்ட்ரீட் தனக்குள்ளே பிணைச்சி வச்சிருக்கு. நான் இங்கே 20 வருஷமாக எலக்ட்ரானிக் சர்வீஸிங்கில் இருக்கேன். ஆனால் நாங்கள் இங்கே வரும்போது ஒன்லி விசிஆர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் விசிஆர்லேருந்து விசிடி வந்தோம், விசிடிலேருந்து டிவிடிக்கு வந்தோம். டிவிடி முடிஞ்சோடனே அடுத்து நாங்கள் வந்து மொபைல் ஃபீல்டு வந்து 99 வந்துச்சு. 99 மொபைல் கொஞ்சம் நல்லா பப்ளிசிட்டி ஆகும்போது மொபைல் ஃபீல்டு வந்து இறங்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இறங்கணும். ஆனால் மொபைலை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒரு கடையில் போய் ஒரு 2 மாதம் ட்ரைனிங் எடுத்து வந்து இங்கே மொபைல் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். 2000லேருந்து மொபைலில் இருக்கோம். நாங்கள் இங்கே எந்த மொபைல் கொடுத்தாலும் நாங்கள் ஒரு 1/2 ஹவரில் ரெடி பண்ணி தந்துடுவோம். டச்சு இப்போ வேறு லேட்டஸ்ட் மாடல் எல்லா மாடல் எந்த மாடல் கொடுத்தாலும் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது எல்லா ஸ்பேரும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எப்படி சென்னையை வந்தாரை வாழ வைக்கும் ஊர்னு சொல்கிறோமோ அதே மாதிரி எந்த ஊர்லேருந்து வந்தாலும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்கிற இடமா ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்குது. இந்திரனுக்கு யார் மேல கோபமோ, இடியும் மழையும் இங்க ரோடையெல்லாம் கிழிக்குது. பிளாஸ்டிக் பை தொப்பி ஜனம் எல்லாம் நினையாம வீடு திரும்ப துடிக்குது. கார்ப்பரேஷன் குப்பை தொட்டிக்குள்ள பசுமாடும் கண்ணு குட்டியும் மேயுது. டீ கடையில பண்ணது இன்னும் ஆள, தெருநாய் கூட்டம் எல்லாம் ஏக்கத்தோட பாக்குது. இந்த ஊரு இப்படி தம்மம்மா, வேர்த்தா தொடச்சிக்க பேஞ்சா ஒளிஞ்சுக்க. பார்த்து பார்த்து கோபம் வரும்போது பல்ல கடிச்சிக்க மெல்ல சிரிச்சுக்க. பொதுவாக இசைனாலே சினிமா இசையை தாண்டி நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஆனால் சினிமா இசையும் தாண்டி தனி இசை, மக்கள் இசை குழுக்கள் நிறைய இயங்கிட்டு தான் இருக்குது. உலகம் முழுக்கவே மக்கள் இசை குழுக்களுக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்குது. பாப், ராப் மாதிரி இசை வடிவங்கள் இதில் முக்கியமானதாக இருக்குது. அப்படி தென்சென்னை பகுதியில் இருக்கிற ஒரு பாப் இசைக்குழு தான் குரங்கன். காலேஜ் போகிற வரைக்குமே பெருசாக மியூசிக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது.
பட் காலேஜ் போனப்புறம் ஒரு மாதிரி நான் படிக்க போனது எனக்கு பிடிக்கல அண்ட் என்னோடய அட்மாஸ்ஃபியர் மாதிரி ரொம்ப லோன்லியாக இருந்துச்சு. ஸோ அந்த பாயிண்டில் வந்து மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் அப்போது நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக்லாம் கேட்க ஆரம்பித்தேன். அது கேட்க ஆரம்பிக்கும்போது தான் வந்து எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து பாட்டு அப்படின்னு நம்ம கேட்குறது பெரும்பாலும் சினிமா பாட்டு தான் கேட்குறோம். அண்ட் சினிமா பாட்டு வந்து ஒரு சர்டன் சில ஜானர்ஸ்குள்ளே தான் இருக்குது. பெருசாக அது இந்த லவ் சாங்கு, அப்புறம் அந்த ஹீரோவை வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிற சாங், இது மாதிரி 4-5 கேட்டகரி இருக்குது. அதுக்கு வெளியே பாட்டே இல்லை. ஸோ அதுக்கு வெளியே இருக்கிற எமோஷன்ஸ் எதுக்குமே வந்து மியூசிக்கில் வந்து எக்ஸ்ப்ரெஷன் இல்லை. பழைய சினிமா பாட்டிலலாம் அதெல்லாம் இருந்திருக்கு, அந்த காலத்து பாட்டில் இருந்திருக்கு. அண்ட் சினிமாவுக்கு வெளியே இருக்கிற பாட்டிலலாம் இருந்திருக்கு. ஸோ அது வந்து நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக்கில் வந்து அது எப்படியோ காணாமல் போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அதாவது இப்போது நார்மல் டே டு டே லைஃப்பில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற நிறைய சின்ன எமோஷன்ஸ் எதுக்குமே பாட்டில். ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து சும்மா நான் அப்போ அனுபவிச்சது எல்லாத்துக்குமே சின்னதாக பாட்டு எழுத ஆரம்பித்தேன். பாப் இசைனா பாப்புலர் மியூசிக்குங்க. ஆக்சுவலாக அதான், வேறு மீனிங்கே இல்லை. ஃபார் த பீப்புள் தான், பீப்புள்ஸ் மியூசிக் தான். இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து இட்ஸ் ரொம்ப பெரிய வேகான டேர்ம் தான். அது ரொம்ப பெரிய ஒரு பக்கெட், அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஃபிட் பண்ணலாம். ஆக்சுவலாக எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மீடியம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்துட்டு கிட்டார் ட்ரிவன். ஏன்னா கிட்டார் தான் இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே ரொம்ப சீப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டார் தான். அதில் தான் வாங்கி ஈஸியாக நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ இன்டர்நேஷ்னல் எடுத்துகிட்டே வச்சிங்களேன், அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. இப்போது பிரிட்டிஷ் மியூசிக்லேருந்து இப்போ அவங்க காலனைசேஷன் தவிர இந்த நியூ வேவ் ஆஃப் பிரிட்டிஷ் மியூசிக் வந்துச்சு அமெரிக்காவுக்கு. அதுலேருந்து தான் நம்ம ஊருக்கு வருது. அந்த ஒரு பெரிய ஒரு சேனல் தான் வந்துட்டுருக்குது. நம்ம ஊரில் ரொம்ப வருஷமாக இருக்குது, பல டெக்கேட்ஸாகவே இருக்குது. பேக் இப்போது 60ஸ்லாம் கால்கட்டா ஜாஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். இப்போது லூயி பேங்க்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த டைமில் வந்துட்டு இப்போ ஜாஸ் வாசிக்கிறவங்க தான் ஆக்சுவலாக பெரும்பாலும் அவங்க வந்துட்டு இந்த சோஷியல் இந்த கிளாஸ் ஒப்ரேஷன்லாம் தாண்டி வந்தவங்க. ஜாஸ் வாசிக்கிறவங்க, ப்ளூஸ் வாசிக்கிறவங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சு. அதாவது இப்போ இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் கம்யூனிட்டியை ஃபஸ்ட் தேசட் நாங்கள் உங்களுக்கு வாசிக்க மாட்டோம், நான் எங்களுக்கு சேர்ந்த மாதிரி வாசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அது ஃபார்ம் பண்ணாங்க. அதே ஒரு மென்டாலிட்டி தான் நம்ம ஊருக்கு வந்துச்சு. ஞானம் தேடும் பாதையில் கடவுள் குறுக்கே வந்தா. இவங்களோட பாடல்களில் பெரும்பாலும் நவீன வாழ்க்கையோட பிரச்சனைகளும் இன்றைய தலைமுறை எதிர்கொள்கிற சிக்கல்களும் தான் மையப்பொருளாக இருக்கு. நேற்று ஏதோ ஒரு ஞானி என் காதில் சொன்னது, பசியில் வாடும் மனிதன் உணவை கண்டு ஓட, ருசியை சுவைத்த மனிதன் இன்பம் அனைத்தும் நாட, இன்பம் கண்ட மனிதன் அர்த்தம் எண்ணி ஏங்க, அர்த்தம் புரிந்த மனிதன் அமைதியாக அமர, உண்மையிலே உன்மேலே வாழ்க்கை ஒரு கேலி கேலி கேலி, நம் காலம் தீர்ந்தால் போதும், மரணம் கொண்டு வரும் நல்ல சேதி 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 சேதி. இன்று நீ நான் நான், நாளை நான் நீ நான், இன்று நான் நீ நாளை நீ நான் நீ, இன்று நீ நான் நான், நாளை நான் நீ நான், இன்று நான் நீ நாளை நீ நான் நீ. ஓ, எங்கள் ஜென்ரேஷனே வந்து அந்த லிபரலைசேஷனுக்கு அப்புறம் உருவான ஒரு ஜென்ரேஷன். பெரும்பாலும் ஐடி அப்படின்றது வெளிப்படையாக நம்ம நிறைய மீடியானாலேயும் நிறைய அது ஒரு ஆஸ்பிரேஷன் மாதிரி அது வளர்ந்துருச்சு. அது எப்படி ஆச்சுன்னு எனக்கு சரியாக தெரில. இப்போது வந்து ஒரு 50-60 வயசு இருக்கிற அந்த தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து வேலைக்கு போனதே வந்து நான் எப்படியாவது சம்பாதிக்கணும், என்னோடய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி ஒரு மாதிரி மிடில் கிளாஸில் வளர்ந்த நிறைய பொண்ணுங்க நிறைய பேருக்கு வந்து அது பத்தலை. நான் வேலைக்கு போனால் எனக்கு வேலை பிடிச்சிருக்கணும், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இதுவும் வருது. ஸோ இந்த 2 ஜென்ரேஷன் நடுவில் இங்கே கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய பேர் நம்ம இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடி போயிட்டோன்னா செட்டில் ஆயிடுவோம் அப்படின்ட்டு வந்து நிறைய பேரும் டைம் ஆக அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த டெவலப்மெண்ட்டுடைய ஃப்ரூட் பலன்லாம் அனுபவிச்சிருக்காங்க. பட் அதே சமயம் வந்து அது வேறு யாரோ ஒருத்தருடைய இதிலேருந்து கஷ்டத்துலேருந்து தான் வருது. ஒரு அர்பனைசேஷன் அப்படின்ட்டு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நம்ம பார்த்தோன்னாலே எப்போவுமே வந்து ஒர்க்கிங் கிளாஸையும் சர்வீஸ் கிளாஸையும் வந்து பிரிப்பாங்க. ஒரே இடத்துல இருக்க விட மாட்டாங்க, ஒரே இடத்துல வீடு இருக்காது, ஒரே இடத்துல தங்க மாட்டாங்க, ஒரே பள்ளிக்கூடங்கள் போக மாட்டாங்க. அவங்க 2 பேர் சேராமலே வந்து வாழறதுக்கான அமைப்பு தான் இருக்கும். நம்ம ஊர்லேயும் அது இருக்குது. ஒவ்வொரு
ஜாதி வாரியாக பிரிஞ்சிருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. பட் ஒரு சிட்டி அப்படின்னு வரும்போது அது இது பண்ண முடியாது. எல்லாரையும் பார்த்து ஆகணும், எல்லாரோட பழகி தான் ஆகணும். அப்போது நம்ம பார்க்குறோம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், அவங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. இதுக்கு நடுவில் வந்து நிறைய டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே எல்லாருக்கும் அடி மனசில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதில் அப்பப்போ எனக்கு வந்து எதை வெளிப்படுத்த முடியுதோ அந்த பாயிண்டில் அது வெளிப்படுத்து. அரசன் என்பவன் அமைதி காக்க வேணும், போர் கிளம்பும்போ வீரனாக வேணும். அரசன் என்பவன் சட்டம் பார்க்க வேணும், பசி எடுக்கும்போ சோறு போட வேணும். அரசன் என்பவன் நமது ஆளாய் வேணும், இருண்ட நாட்களில் கடவுளாக வேணும். ஹே அரசன் என்பவன் நடிகனாக வேணும், நாடக மேடை நாடு என்ற போதும். அரசன் என்பவன் நடிகனாக வேணும், நாடக வேளை வாழ்க்கை என்ற போதும் கூட. வளர்ச்சின்றது, டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு 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 பொய் மாதிரி தான் அது. ஸோ அதை வச்சுட்டு வந்து எவ்வளோ பாலிடிக்ஸ் நடத்துகிறாங்க, பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, கார்ப்பரேட்ஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, லிட்டராகவே ஊரை விற்றுட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் கேட்கும்போது ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவாக உட்காந்து 2 பேர் பேசுகிறதுக்கான ஒரு வெவ்வேறு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டிலேருந்து 2 பேர் உட்காந்து பேசுகிறதுக்கான ஒரு இதுவே கிடையாது, ஒரு தலைமை கிடையாது நம்ம ஊரில். இன்னொன்று வந்து நம்ம சீரியஸாக பேசுகிறோம் அப்படின்னாலே வந்து, அதுவும் இளைஞர்கள்கிட்ட நான் நிறைய பார்க்குறேன், சீரியஸாக நம்ம பேசுகிறோம்னாலே அதை உடனே கேலி பண்ணுறாங்க. கலாய்க்கிற கலாச்சாரம் இருக்குது, இந்த ரைமிங்காக கவுண்டர் கொடுக்கறது, இது மாதிரி ஒரு போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஆழமாக யோசிக்கவே கூடாது, நம்ம அப்படியே இருந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் இருக்குது எல்லாருக்குமே. எனக்கு வந்து அது பார்த்தாலே கொஞ்சம் கோபம் வரும். ஸோ சுயமாக யோசிக்கணும் அப்படின்றத வந்து அந்த ஒரு விஷயத்தை தான் திருப்பி சொல்லிட்டு ஊரே கை கொட்டு சுருச்சா நானும் கைதட்டி சிரிப்பேன், ஊரே கிணத்துக்குள்ள குதிச்சா நானும் கண்ணை மூடி குதிப்பேன். சொயம்மா உக்காந்து யோசிக்க யாருக்கு நேரமுங்க, உங்க கருத்து என்னன்னு சொன்னா அங்க போய் நான் ஒப்பிப்பேனுங்க. ஊரே கை கொட்டி சிரிச்சா நானும் கைதட்டி சிரிப்பேன், ஊரே கிணத்துக்குள்ள குதிச்சா நானும் கண்ணை மூடி குதிப்பேன். ஹே 5000 வருஷம் முன்ன உயிர் காத்த திட்டம் எல்லாம் இன்னும் எனக்கு பிடிக்குது. காலம்தான் மாறியாச்சு, நேரம் தான் ஓடியாச்சு, ஆனாலும் எனக்கு பொருந்தது. ஐயா உண்மைய நீயும் பொய்யுன்னு சொன்னா, பொய்ய உண்மைன்னு சொல்லி நின்னா, ரெண்டும் அழகாக சொன்னா நம்புவேன். ஏ தன்னனே நன்னே தானே நானா, தன்னனே நன்னே தானே நானா, தன்னனே நன்னே தன்னானா. மிச்சம் மீதி உள்ள நீதி தேடி நாடி கெஞ்சி கூவி, சட்டம் செழிக்க நொந்தது நியாயம், அன்பே சமுதாயம் ஒரு மாயம். ஊரே கை கொட்டு சுருச்சா நானும் கைதட்டி சிரிப்பேன், ஊரே கிணத்துக்குள்ள குதிச்சா நானும் கண்ணை மூடி குதிப்பேன். ஊரே கை கொட்டி சிரிச்சா நானும் கைதட்டி சிரிப்பேன், ஊரே கிணத்துக்குள்ள குதிச்சா நானும் கண்ணை மூடி குதிப்பேன். சொயம்மா உக்காந்து யோசிக்க யாருக்கு நேரமுங்க, உங்க கருத்து என்னன்னு சொன்னா அங்க போய் நான் ஒப்பிப்பனுங்க. ஊரே கை கொட்டு சிரிச்சா நானும் கைதட்டி சிரிப்பேன், ஊரே கிணத்து உள்ள குதிச்சா நானும் கண்ணை மூடி குதிப்பேன். இந்த மாடர்ன் லைஃப் கொண்டு வந்திருக்கிறதுல ரொம்ப முக்கியமான மாற்றம் உணவு பழக்க வழக்கத்தில் தான் நடந்திருக்கு. அடையார் எல்பி ரோட்டில் இருக்கிற கிராம போஜனில் தான் நம்மோட பாரம்பரியமான உணவு வகைகள் கிடைக்குது. இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி கிராமத்து உணவு வகைகள் சாப்பிட்ணுன்னா அதுக்கு சரியான சாய்ஸ் தான் கிராம போஜன். சுமார் 2000 ஆண்டுகளாக நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருந்த சிறுதானிய உணவு கலாச்சாரத்தை
கிட்டத்தட்ட மறு கண்டுபிடிப்பு பண்ணியிருக்காரு இந்த கடையோட உரிமையாளர் NS கிருஷ்ணமூர்த்தி. 3 வகையான களி, ராகி களி, கம்பு களி, வெந்தய களி, காரக்குழம்புல. ஓகே, 3 களி. கோவக்காய் பொரியல், திணையில் சாம்பார் சாதம், தென்னை சாம்பார் சாதம், குதிரைவாலியும் தூதுவளை கீரையும் போட்டு ரசம் சாதம், ரசம், சாமையில் தயிர் சாதம், சாமை தயிர், திணை தயிர், முடக்கரத்தான் துவையல். நான் வில்லேஜ்லேயே பிறந்து வளர்ந்ததுனால எங்கள் ஏரியாவில் எங்கள் நிலங்களில் விளைஞ்ச இந்த மில்லட்ஸே சாப்பிட்டு வளர்ந்தோம். அப்போ எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வசதி இல்லாததுனால இதை சாப்பிட்றோன்ற நினைப்பில் சாப்பிட்டுக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு இருந்தோம். வெள்ளை அரிசி சாப்பிட்றவன், தயிர் சாப்பிட்றவன்லாம் பெரிய பணக்காரன்ற ஃபீலிங்லேயே வளர்ந்தோம். நான் பெருசாகி பெரிய பெரிய வேலைங்களுக்கு போய் ஃபுட்டுன்னா என்ன, நியூட்ரிஷன் என்ன தெரிஞ்சது. நான் வில்லேஜுங்களெல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தேன். மெஸ்ஸுங்க, வீடுங்க, இது இந்தியா பூர்த்தி நிறைய வில்லேஜுங்களுக்கு திரும்பியிருக்கேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓஹோ இவ்வளோ நல்ல ஃபுட்டு வில்லேஜில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க, சிட்டியில் சாப்பிட்றது அவ்வளோ நல்ல ஃபுட்டு இல்லை, ஆரோக்கியத்துக்கு தகுந்ததும் இல்லை சொல்லி. இது ஒரு பக்கம். என்னை சுற்றி 1 கிலோமீட்டருக்குள்ளே 25-30 ரெஸ்டாரண்ட் இருக்குது. 25-30 ரெஸ்டாரண்ட் இருக்குது. எல்லாமே QSR, குவிக் சர்வீஸு, நார்த் இண்டியன்னு, சைனீஸு, மொகலாயி எல்லாமே இருக்குது. ஆனால் பிரேம்ஸ் கிராம போஜனத்தை எதுக்காக தேடி வர்றாங்கன்னா, இங்கே வந்து அவங்க தாத்தா பாட்டியை நினைவூட்டுது, இல்லை அவங்க வில்லேஜை நினைவூட்டுது, அவங்களுக்கு ஆரோக்கியமான சமையல். இங்கே வர்றவங்க எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறாங்க. வரகு இட்லி, சாம தோசை, சிகப்பரிசி தோசை, கவுனி அரிசி இடியாப்பம்னு இங்கே கிடைக்கக்கூடிய டிஃபன் ஐட்டங்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கடவுள் மனிதனுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் என்னடான்னா, சாப்பாட்டில் சிவப்பரிசி, கருப்பரிசி இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் நம்மளுக்கு. அது இதே தமிழ்நாட்டில் 2000 வருஷத்துக்கு முன்னால் 1 லட்சம் நெல் வகை இருந்தது. மழை ஜாஸ்தி பெய்கிற இடத்துல ஒரு நெல், மலையில் ஒரு நெல், கல் பிரதேசத்தில் ஒரு நெல், களிமண் நிலத்தில் ஒரு நெல், மழையே இல்லாத நிலத்தில் ஒரு நெல், கிணத்து பாசனத்தில் ஒரு நெல், இந்த மாதிரி இது எல்லாமே சிவப்பரிசியாக தான் இருந்தது. சிவப்பரிசி என்னன்னா ஹை ஃபைபர், நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி, ஒன்றுமே வேண்டாம். அந்த காலத்தில் வில்லேஜில் கல்யாணம் ஆகணும்னா போய் இளவட்டக்கல் அதை தூக்கி பின்னால் இப்படி போடுறதுக்கு இந்த பையனுக்கு சக்தி வேணுன்றதுக்காக மாப்பிள்ளை சம்பா அரிசி கொடுத்து ஹை எனர்ஜி, ஹை விராலிட்டி அதை கொடுத்து போட வைப்பாங்க. இவர் கல்யாணம் ஆகி மாமனார் வீட்டுக்கு போனாங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியும் நாட்டுக்கோழியும் போடுவாங்க. பழைய சிறுதானியங்களை நவீன மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி டு ஈட்டாக கொடுக்கறது தான் தன்னோட சக்ஸஸ்க்கு காரணம்னு சொல்கிறாரு. அரிசி கொண்டு உண்டாக்கிய எல்லா உணவுகளையும் மில்லட்ஸை வச்சு செய்கிறோம். டிஷ்ஷு தெரிஞ்சது, தானியம் புதுசு. என்ன ஆகுதுன்னா, சாப்பிட்டு பார்க்குறப்ப இவங்களுக்கு ஆஹா சக்கரை பொங்கல், அரிசி சக்கரை பொங்கல் மாதிரி இருக்குது, அதை விட நல்லா இருக்குது அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கம்பாரிசன் கிடைக்கும். டிஃபனில் என்ன பண்ணுறோன்னா, இங்கே பல மாகாணத்தில் ராகி ரொட்டி, அடை என்னுவாங்க தமிழ்நாட்டில், அக்கி ரொட்டி, சோள அடை, கம்பு அடை, அதுக்கப்புறம் குழிப்பணியாரம், சாமையில் குழிப்பணியாரம், சிவப்பரிசி தோசை எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் சிவப்பரிசியில் இங்கே பண்ணுறதில்ல. சிவப்பரிசி அவ்வளோ நல்லது. காலப்போக்கில் எல்லாமே மாறின மாதிரி நொறுக்கு தீனிங்கிற கான்செப்டும் மாறிடுச்சு. ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் அவல் உப்புமா சாப்பிட்றது, டீயில் மிக்சர் போட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் இப்போ வெறும் ஞாபகமாக மட்டும்தான் இருக்குது. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற கடைகள்னு பார்த்தா அது பெரும்பாலும் பானிபூரி கடைகளாகவும் காஃபி ஷாப் மாதிரின கடைகளாகவும் தான் இருக்குது. இந்த மாதிரியான கடைகளுக்கு மத்தியில் அச்சு முறுக்கு, முள்ளு முறுக்கு, ஜிலேபி, அதிரசம்னு நம்மளுடைய பாரம்பரியமான நொறுக்கு தீனிகளை பரிமாற கடை தான் வடபழனியில் இருக்கிற முறுக்கு ஷாப். திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வந்து சின்ன கடையாக ஆரம்பிக்கப்பட்ட முறுக்கு ஷாப் பீட்சா, பர்கர்னு பரிச்சயம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டு சலிச்சு போன சென்னை வாசிகளுக்கு பாரம்பரியமான நொறுக்கு தீனிகளை டேஸ்ட்டாகவும் கொடுத்ததால இன்னைக்கு பெரிய கடையாக வளர்ந்துருக்கு. முறுக்கு ஷாப்போட ஓனர் பாரிக்குமார்ட்ட பேசும்போது அவர் கடையை பற்றியும் கடையில் இருக்கிற நொறுக்கு தீனிகளை பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டார். எல்லாரும் சோமாஸை வந்து அது கிரைண்டரில் வச்சு திருவுவாங்க. நாங்கள் அப்படி திருவ மாட்டோம், கையிலையே உடச்சி கையிலே உட்காந்துருவோம். ஒரு நாளைக்கு 10 காய் திருவுறதுக்கு ஒரு ஆள் ஆகும், லேபர் எக்ஸ்ட்ரா தான் வரும். அந்த மாதிரி சோமாஸை கையிலே நாங்கள் திருவி
அதுக்கேற்றால வந்து அடுத்த தேங்காய் வந்து நாங்கள் வதக்கிடுவோம், கெட்டு போகக்கூடாங்க. வதக்கி நெய், ஏலக்காய், இஞ்சி, சுக்கு, மிளகு அப்படின்னு எல்லாம் போட்டு ஃபஸ்ட் குவாலிட்டியாக போடுவோம். வழக்கமாக ஹோம்மேட் குவாலிட்டியை தரோன்னு சொல்கிற கடைகள் எல்லாம் தொழிலாளர்களை வச்சு தான் ரன் ஆகும். ஆனால் முறுக்கு ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பாரிக்குமாரோட அவங்க அப்பா, அம்மா, மாமா, மச்சான்னு ஒரு குடும்பமே உட்காந்து ஏதோ விசேஷத்துக்கு செய்கிற மாதிரி பலகாரம் செய்கிறதால இந்த நொறுக்கு தீனிகள் எல்லாம் ரியல் ஹோம்மேட் குவாலிட்டியில் இருக்குது. இப்போ நாங்கள் பொருளாங்க உண்டை எங்கிட்ட ஃபேமஸ். ரொம்ப பொருளாங்க உண்டை கட்டி உண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருளாங்க ஒன்று பேர். இந்த சீமந்தம் அதுக்கு வைப்பாங்க, அது வந்து ட்ரெடிஷனாக பண்ணுவோம். அப்புறம் காப்பரிசின்னு பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு வைப்பாங்க. அப்புறம் அவுள் பொரி, அப்புறம் இந்த கூம்பு ஐட்டம், கல்யாணத்துக்கு வாங்கி கூம்பு ஐட்டம் வைப்பாங்க. சோமாசு, கிராமத்து முறைப்படி சோமாசு. அப்புறம் அதிரசம் வந்து ஊரில் பார்த்துருக்கீங்கன்னா இப்போல்லாம் அதிரசம் இங்கே அடிச்சு அப்படியே வெள்ளம் பாவு காய்ச்சி அப்படி ஊற்றுனாங்க. அப்படி இல்லை, அதிரசம் அடித்து துணியில் வந்து கட்டி வச்சுருவோம். மாவை வண்டு கட்டி வச்சு 3 நாள் 4 நாள் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த அதிரசம் பண்ணுவோம். அந்த அதிரசம் நல்லா சாஃப்டாக வரும், நல்லா கெட்டு போகாது. இது பார்த்திங்கன்னா உளுந்து. இந்த முறுக்கு பேர் வந்து தேன்குழல். இந்த தேன்குழலில் பார்த்திங்கன்னா உளுந்தை வறுத்துட்டு அரிசியில் மிக்ஸ் பண்ணி கூட ஜீரகம், டால்டா இதை போட்டு மிக்ஸ் பண்ணி கிரைண்டரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்து அந்த டைமிங் வந்து இதுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த டைமிங் போயிடுச்சுன்னா முறுக்கோட கலர் வந்து மாறி போயிடும். அந்த ஒயிட்டாக இருக்கிறதுக்கு காரணம் மேக்ஸிமம் டைமிங் தான். இந்த நவீன வாழ்க்கையில் நம்ம தவற விடுற ஆரோக்கியத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய இடங்களாக தான் கிராம போஜன், முறுக்கு ஷாப் மாதிரியான கடைகள் இருக்குது. மொத்தத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால தென்சென்னையோட பண்பாடு ஒரு பன்மைத்துவம் கொண்டதுன்றது மட்டும் தெளிவாக புரிஞ்சது. உண்மை சொல்லி வந்த உத்தமரை எல்லாம் சிலை கட்டி ஒதுக்கி விட்டோம், கொள்கை கொண்ட மனிதரெல்லாம் சுகம் காட்டி அடக்கி விட்டோம். பச்சை குழந்தை பிறந்தவுடனே நமது சதியில் சேர்த்து விட்டோம். அச்சம் கொண்டு சுதந்திரத்தை இழந்து விட்டோம். சுதந்திரம் ஒரு டப்பா, இந்த 4 செவத்துக்குள்ள நாம வாழ்க்கை வாழ்ந்தா தப்பா. சுதந்திரம் ஒரு டப்பா, இந்த 4 செவத்துக்குள்ள நாம வாழ்க்கை வாழ்ந்தா தப்பா.